புதுக்கோட்டை நகரில் திருச்சி காரைக்குடி ரயில்வே வழித்தடத்தில் அமைந்துள்ளது திருவப்பூர் ரயில்வே கேட். மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் அருகே சற்று தூரத்தில் இந்த ரயில்வே கேட் அமைந்துள்ளது. புதுக்கோட்டை நகருக்குள் நுழைவது வெளியே செல்ல பிரதான சாலையில் இந்த ரயில்வே கேட் அமைந்துள்ளதால் போக்குவரத்து எப்போதும் அதிகமாக காணப்படும். ரயில்கள் வரும்போது சாலையின் இருபுறம் கேட் மூடப்படும். அப்போது கட்டியாவயலிலிருந்து புதுக்கோட்டை வரும் வாகனங்கள், திருவப்பூரிலிருந்து திருகோகர்ணம் செல்லும் வாகனங்கள், புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலக சாலையிலிருந்து கட்டியாவயல் செல்லும் வாகனங்கள், திருகோகர்ணத்திலிருந்து திருவப்பூர் வரும் வாகனங்கள், திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே உள்ள மற்றொரு சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் என 5 மார்க்க சாலைகளிலிருந்து வாகனங்கள் இந்த கேட்டில் சந்திக்கும். கேட் மூடப்படுகிற நேரத்தில் சாலைகளில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கும். இதில் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸுகள் வந்தாலும் சிக்கிக்கொள்ளும். அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். ரயில் கடந்து சென்ற பின் கேட் திறக்கப்படும் போது இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி செல்லும் போது கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். பஸ், லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் நெரிசலில் சிக்கி மெதுவாக கடந்து செல்லும். இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் ரயில்வே கேட் மூடப்படுகிற நேரத்தில் மக்கள் படுகிற அவஸ்தை அதிகம். இதனால் திருவப்பூர் ரயில்வே கேட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் திருவப்பூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவப்பூரில் மேம்பாலம் அமைக்கப்படும் என பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் ஏவா வேலு அறிவித்தார். மேலும் ரூபாய் 32 கோடியில் நிலம் எடுப்பு பணி மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுக்கோட்டை மக்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைந்துள்ளது.